ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வலது கரத்தை பிடித்து திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். திகைய வேண்டாங்க, எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிச்சயம் ஜெயத்தை தருவார். இந்த கண்ணீர் பாதையை தாண்டி வருவீங்க, இந்த கவலைகளை தாண்டி வருவீங்க, இந்த கடனை தாண்டி வருவீங்க. உங்களை அதில் மூழ்கிட கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, என்னை மூழ்கி போக விட மாட்டார். மூழ்கி போக விடவே மாட்டார். கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்க பெறுகிற இந்த விசுவாசம், நீங்கள் இந்த பெறுகிற இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் போய் சேரும்படியாக நீங்க அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆமென். மீடியா மிஷனரியா இருக்கணும். ஹalleluya. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் என் வாழ்க்கையில சில நன்மைகள் தாமதமாகிறது, ஏன் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தாமதமாகிறது? வேதாகமத்திலிருந்து கூட அநேகருக்கு இந்த கேள்வி இருந்தது. அன்னாளுக்கு இந்த கேள்வி இருந்தது, தானியேலுக்கு இந்த கேள்வி இருந்தது, எல்லாருக்கும், எலிசபெத்துக்கு இந்த கேள்வி இருந்தது. ஏன் தாமதம், ஏன் தாமதம்? இன்னைக்கு நீங்க கூட இதே டவுட்ல இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கலாம். ஏன்பா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி தாமதமாவே இருக்கு? நான் ஜெபிச்ச உடனே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நான் ஜெபிச்சா நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்களா? இப்படி பல கேள்வியோடு நீங்க இணைந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல ஜாயின் பண்ணிருக்க உங்க மேலாக ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை நீங்க கட்டவிழ்க்க போகிறார். இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்னா, உங்களுடைய ஸ்டாக்னேஷன், அதாவது பல நாள் நீங்க காத்திருந்த எல்லா காரியங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வர போகிற ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? இது அநேகருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம். இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்க டிலேஸ், உங்க ஸ்டாக்னேஷன், உங்களுடைய பல நாள் தவிப்புகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். சொல்லுங்க, என் தலைமையிலாக அபிஷேகம் இறங்க போகிறது. தலைமையிலாக அபிஷேகம் இறங்க போகிறது. ஆமென். முதல் காரியத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கர்த்தர் சொல்றாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், இனி நான் சொன்ன வார்த்தையினுடைய வாழ்க்கையில தாமதியாது. ஏன் எசேக்கியேலுக்கு பல நாள் கழிச்சு ஒரு பதில் வந்தது? எதனால? உடனே கிடைச்சிருக்கணும்ல. ஏன் தெரியுமாங்க? இந்த வேதாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆன்சரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ரெடியா இல்ல. அதனாலதான் கர்த்தர் டிலே பண்றாரு. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, உங்க ஜெபத்தை பாதியில ஸ்டாப் பண்ணிடுறீங்க, உங்க வேத வாசிப்பை பாதியில ஸ்டாப் பண்ணிடுறீங்க, உபவாசத்தை பாதியில நிறுத்திடுறீங்க, உங்களுடைய விசுவாச போராட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, கர்த்தர் நீ பதில் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க. நீங்க 24 மணி நேரம் ரெடியா இருங்க பிரியமானவர்களே. ஏன்னா பாருங்க, எந்த நேரத்துல தேவதூதன் வருவாருன்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபித்த பொழுது அந்த 21வது நாள் அந்த தேவதூதன் மீகாவேல் இறங்கி வராரு. இன்னைக்கு உங்களுக்காக தேவதூதர்களை கர்த்தர் அனுப்ப நீங்க ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. ரிசீவ் பண்ண ரெடியா இருங்க. சொல்லுங்க, I have the capacity. I have the capacity to receive the answer from God. தேவனிடம் பெற்றுக்கொள்ளுங்க திராணியை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கெபாசிட்டி வேணும் ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த கெபாசிட்டியை தாங்க, நான் ஜெபிச்சதுக்கு பதில பெற்றுக்கொள்வதற்கு என்ன ரெடி பண்ணுங்க, என்னை தயார்படுத்துங்க. பாருங்க பிரியமானவர்களே, 3 மாசம் மரியால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மரியாளுக்கு தரிசனத்தின் மூலமாக நேரடியாக காபிரியேல் பேசுறாரு. உன் வயிற்றுல உற்பத்தி ஆயிருக்கிறது தேவ குழந்தை அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம பயத்தோடு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, நீ போய் எலிசபெத்த, மலை நாட்டில் உள்ள எலிசபெத்த போய் சந்தின்னு சொல்லி மரியாளுக்கு ஒரு கட்டளை வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 3 மாதம் மரியாள் எலிசபெத்தோட நேரத்தை செலவழித்தார்களாம். ஆமா, வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். என்ன பண்ணிருப்பாங்க? ஒருவேளை ஜெபித்திருப்பாங்க, இல்ல இயேசுவை குறித்தான வார்த்தைகளை எடுத்து வேதாகமத்திலிருந்து தியானிச்சிருப்பாங்க. பாருங்க, 3 மாசம் கர்த்தர் அவர்களை காத்திருக்க வைத்தார். இன்னைக்கு உங்களை கூட ரெடி பண்ணுங்க, உங்களை ரெடி பண்ணுங்க. கர்த்தரோட சமூகத்துல போய் உட்காருங்க. ஆண்டவரே, என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் ஆவிய ஆண்டவரே உம்முடைய அந்த வேவ் லென்த்துக்குள்ள கொண்டு வாங்க. நான் உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது, அபிஷேகத்திலிருந்து குறைந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க.
ஏறக்குறைய 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாம ரெடி பண்ணாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாருன்றது ஆண்டவர் அன்னைக்கே முடிவு பண்ணியிருந்தாரு. என்ன டெஸ்ட்னா, உன் பையனை நீ என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. 25 வருஷம் கழிச்சு கர்த்தர் ஒரு பிள்ளை எனக்கு கொடுக்கிறாருன்னா இப்படி பலி கொடுக்கறதுக்கு விட்டுருவாரா? அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள தட்டி எழுப்பினார். இன்னைக்கு இந்த காலை வேளையில சொல்றேன், உள்ள இருக்கிற கெப்பாசிட்டியை இன்கிரீஸ் பண்ணுங்க. எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்னா, சீக்ரெட்டை கத்து கொடுக்கிறேன். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ரீபா லாபா ஷாகா லாபான கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை வாய்கள்ல சொல்லி சொல்லி அந்நிய பாஷைய பேசி 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 என்ன பண்ணலாம்னா உங்க கெப்பாசிட்டியை இன்கிரீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, வார்த்தை அதாவது கர்த்தரிடத்திலிருந்து பதில் டிலே ஆகுதுன்னா மனுஷனை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அங்கதான் நீங்க செய்யற முதல் தப்பு. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்க, தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. இந்த Thursday-வை மிஸ் பண்ணிராதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க டிலேஸ் உடைக்க போகிறார். ஆமென். சோ இரண்டாவது, வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஏன் தாமதமானது? இரண்டாவது காரியம், எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சில ஆபத்து வராதபடிக்கு தேசத்தை பாதுகாத்தாராம். சில நேரத்துலங்க சில பதில் என்ன பண்ணும்னா சில ஆபத்துகளை கொண்டு வந்துரும். அதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சில காரியத்தை தாமதம் பண்ணுவார், உங்களை பழக்குவிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரனை பழக்குவிப்பார், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். God is going to train me for battle. Yes, God is training me. தேவன் என்னை பயிற்சி பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை பயிற்சி விப்பார். ஏன்னா கர்த்தர் பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது எல்லா இடத்துலயும் குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்க வேலை என்னன்னா நீங்க ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணுவாரு. சில சிச்சுவேஷனுக்குள்ள உங்களை கொண்டு போவாரு. சில மனிதர்களை மீட் பண்ண வைப்பாரு. சில ஜெபத்தை உங்களை ஏறெடுக்க வைப்பாரு. நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க, நம்ம சர்ச்ல கூட பாஸ்டர் நம்ம லாஸ்ட் வீக் எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக் 7 நாள் நம்ம பிரேயர் பண்றோம். ஏன்னா கர்த்தர் எங்களை பழக்கு விக்கிறாரு, எங்களை ட்ரெயின் பண்றாரு. எதுக்கு தெரியுமாங்க ட்ரெயின் பண்றாரு? அந்த 7 days ஏன் கர்த்தரோட சமூகத்துல உட்கார்றோம்னா நெக்ஸ்ட் 30 days ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் அது மாறும். சோ ஆசீர்வதிக்கப்பட்டமாய் மாதமாய் மாறுவதற்கு அந்த 7 நாள் கர்த்தர் எங்களை ட்ரெயின் பண்ணாரு. இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ட்ரெயினிங் பீரியட்ல இருக்கலாம், இத மிஸ் பண்ணிராதீங்க. நான் சொல்றேங்க, எல்லாத்த காட்டிலும் வெளியேற பெற்ற பீரியட் எது நான் பாஸ்டர்? ட்ரெயினிங் பீரியட். ஏன்னா யாரை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம்? ஒருத்தன் சக்சஸ்ஃபுல்லா வருவான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவனை ட்ரெயின் பண்ணுவோம். ஒருத்தன் வேஸ்ட், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டோம்? ட்ரெயின் பண்ண மாட்டான், அவனை விட்டுருவோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போட்டுன்னு. ஆனா யாரை ட்ரெயின் பண்ணுவோம்னா இவனை வச்சு நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும்ன்ற அந்த கெப்பாசிட்டி உடையவனை தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். சோ இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, God is training me. அப்பா என்ன ட்ரெயின் பண்ணுங்கப்பா. அப்பா எனக்கு பயிற்சி கொடுங்கப்பா. அப்பா எனக்கு பயிற்சி கொடுங்கப்பா. அப்பா எனக்கு பயிற்சி கொடுங்கப்பா. இந்த உலகத்துல வாழ்வதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு, சில அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அப்பாட்ட கேளுங்க, அப்பா என்ன பயிற்சி பண்ணுங்க, என்ன பயிற்சி பண்ணுங்க. வேதாகமத்துல யார் இதை கேட்டா தெரியுமாங்க? யோசுவா மோசே கூடயே இருந்தாரு பாஸ்டர். மோசே பண்ணதெல்லாம் கற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஆரோன், காலேப் இல்ல எல்லா கோத்திரத்துடைய தலைவர்கள், தளபதிகள் யாருமே மோசே கூடயே இல்ல. ஆனா இந்த யோசுவா மட்டும் வேதம் சொல்லுகிறது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். அவருக்கு குறிக்கப்பட்ட நேரம் வர வரைக்கும் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல. யார பார்த்து ட்ரைனிங் பண்றாருன்னா மோசேய பார்த்து. மோசே மலை மேல போறாரு, பின்னாடியே கூட போறாரு. அவர் ட்ரெயின் பண்ண தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதுல பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாரும் அந்த மலையை தொடக்கூட கூடாதுன்னு சொல்வாரு. ஆனா யோசுவா போகும்போது கர்த்தர் கண்டிக்கவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாருல. இவன் என் பிரசனத்தை விரும்புகிறான், இவன் வாழ்க்கைய பயிற்சியை விரும்புறான், அந்த ட்ரைனிங் பீரியட விரும்புறான். நிறைய பேர் அந்த ட்ரைனிங் பீரியட் தான் வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சிலவங்களுக்கு ஆசீர்வாதத்துடைய பீரியட் தான் நம்ம விரும்ப ஆரம்பிப்போம் இல்லையா? இந்த தமிழ் பீரியட் விரும்பாத மாதிரி யோகா செயல் கீழெல்லாம் சொல்றாங்களே, ஆத்திச்சூடி எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மேக்ஸ் பீரியட் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எப்ப இந்த சோசியல் சயின்ஸ் வரும்ன்ற மாதிரி இருக்கும்ல. ஆனா நான் சொல்றேன், இந்த தமிழ் பீரியட், இந்த மேக்ஸ் பீரியட் தாங்க உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சது மாத்திரம் உங்க வாழ்க்கைக்கே உதவியாகும். அதே போலதான் நான் சொல்றேன், இந்த ட்ரைனிங் பீரியட்ல அந்த யோசுவா உள்ள போறான கர்த்தர் சொல்றாரு, இவன் பயிற்சி வேணும்னு வரான், இவன் அந்த தேவனுடைய சமூகத்தை தாண்டி வரான்.
நாள்ல கதவை திறந்தாரு பாருங்க. மோசே ஆரோன்ற பேருக்கு பதிலா மோசேக்கு அப்புறம் யோசுவாவாக கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து திட்டமாய் சொல்கிறார், அடுத்த மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட போகிற மனிதன் உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல கர்த்தர் உங்களை என்று சொல்லுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, I am the God selected. I am the God selected. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் தான். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் தான். ஆமென் ஆமென். ட்ரெய்னிங் பீரியட வெறுத்துறாதீங்க. இந்த ட்ரெய்னிங் பீரியட ஏசப்பா கூட சூஸ் பண்ணாரு பாஸ்டர். ஏறக்குறைய 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழே இருந்து அவர் ட்ரெயின் பண்ணுகிறாரு. அவர் வேதாகமத்தை படிச்சார், அவர் தேவாலயத்துக்கு போனார், அவர் ஆசாரியர்களுக்கு தன்னை காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது தாய் தகப்பன் செய்த வேலையை கூட இயேசு செய்திருக்கிறார். So he was under a complete training. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை ட்ரெய்னிங் பீரியட்ல கர்த்தர் வச்சிருக்கிறார்னா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார் என்ற அர்த்தம். விட்டு கொடுத்துறாதீங்க. இதனால தாங்க உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொஞ்சம் டிலே ஆகி கொண்டிருக்கிறது. ஆனா செய்யாம விட மாட்டாரு. உங்களுக்கு செய்யாம அப்பா யாருக்கு செய்வார்? கர்த்தர் சொல்றார் வேதாகமத்துல, ஆரம்பித்ததை, நற்கிரியைகளை ஆரம்பித்ததை இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் வரைக்கும் உனக்கு நான் செய்வேன். கர்த்தர் உன்னை நடத்த அவர் திட்டமிட்டுட்டார்னா கடைசி வரைக்கும் உங்களை நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக பாஸ்டர் எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் காலத்துல தான் வேலை செய்தார். காலத்துக்கு மீறியும் வேலை செய்ய விரும்பல, காலத்துக்கு முன்பாகவும் கர்த்தர் வேலை செய்ய விரும்பல. பிசாசு கூட ஒரு இடத்துல சொல்லும், காலத்துக்கு முன்பாக வந்து எங்களை அலக்கழிக்கிறீங்களா. அப்போ எல்லா ஆவிக்குரிய உலகமே வந்து இட்ஸ் வொர்க்கிங் அண்டர் டைமிங் இல்லையா பாஸ்டர்? டைமுக்கு கீழே தான் வேலை செய்யும். உனக்குன்னு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இப்ப இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நீங்க மீறி போக விரும்புனீங்க அப்படின்னா நீங்க உங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல சொன்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்க ஆவிய கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. சோ பிரியமானவர்களே, உங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அற்புதங்களை நடக்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருங்க. சொல்லுங்க, என் காலத்துல எனக்கு அற்புதம் நடக்கும். எனக்கு ஏற்ற காலத்துல கர்த்தர் அற்புதம் செய்வாரு. என்னுடைய காலத்துக்கு சிங்காசனத்தை கொண்டு வருவாரு. மூன்றாவது காரியம், உங்க காலத்துக்கு தாங்க கர்த்தர் வேலை செய்வாரு. பாருங்க, 3 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யணும்னு இருந்தா அந்த காலத்துக்கு தான் அவர் ஊழியம் செய்தாரு. அதுக்கு பிற்பாடுதான் மரிக்க வேண்டும் என்று பிதா திட்டமிட்டு இருந்தபடியினால் அதன்படிதான் இயேசு செய்தார். அதே போலதான் இப்போ இந்த பீரியட்ல கர்த்தர் உங்க காலத்துக்காக உங்களை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாரு, உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு நாள் வரும், உன் கோலை நீ உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நீ வச்சிரு. ஆனா ஒரு நேரம் வரும், காலையில் விடியும் பொழுது அந்த கோல் துளிர்க்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் உட்காருங்க. உங்க நேரம் வரும்போது உங்க கோல் துளிர்க்கும். உங்க நேரம் வரும் பொழுது உங்க தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். உங்க நேரம் வரும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் பிளக்கும். உங்க நேரம் வரும் பொழுது எப்படி இருக்கும் வேதம் சொல்லுது தெரியுமாங்க? சொப்பனம் பார்க்கிறது போல கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். ஆமென். ஒரு நிமிஷம் போதுங்க உங்க கடனை மாற்றுவதற்கு, ஒரு செகண்ட் போதுங்க உங்க சூழ்நிலையை தலைகீழா திருப்புவதற்கு. உங்க காலத்தை விட்டுறாதீங்க. ஒருவேளை இதுதான் உங்க காலமா இருந்தா ஜெபிப்பதை விட்டுறாதீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏற்றதாய் அவருடைய காலத்துக்குள்ளாக இணைந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய காலத்துக்குள்ளாக இணைந்து கொள்கிறேன். தேவனுடைய காலத்துக்குள்ளாக இணைந்து கொள்கிறேன். I connect myself with the timing of Jehovah God. I connect myself to the time of Jehovah God. ஆமா, உயிருள்ள தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய நேரத்துக்குள்ளாக உங்களை சப்மிட் பண்ண ஆரம்பிங்க. வேதம் சொல்லுகிறது, அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். அடுத்ததாக 4வதாக எசேக்கியேல் புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருந்தேன் பாஸ்டர். அதுல 4வதாக கர்த்தர் சொல்றாரு, ஏன் தாமதம் ஆகுது, ஏன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தாமதம் ஆகுதுன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசத்தை வளர்த்துவாருங்க. விசுவாசம் இல்லாமல் வருவது எல்லாமே பாவம்.
ஆமா, பாஸ்டர் எங்களுக்கு அதான் கற்றுக் கொடுப்பாரு. இலவசமா ஒண்ணு கிடைக்குதுன்னு போய் உடனே வாங்கிடாதீங்க, அது நீ ஜெபித்து உனக்கு வருகிறதா இருந்தால் நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாருங்க. இன்னைக்கு அதுதான் இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. எப்படி விசுவாசத்தை அதிகப்படுத்தலாம்? வார்த்தையை படித்து படித்து, பிரசங்கங்களை கேட்டு கேட்டு உள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்கிரீஸ் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பயிற்சி வித்தார், இன்கிரீஸ் பண்ணினார். ஒரு நாள் வந்ததுங்க, அவருடைய ஏஜ் அவருக்கு பேரியரா இல்ல, காலம் அவருக்கு பேரியரா இல்ல. நான் சொல்றேன், இந்த 4 காரியம், 3 காரியம் பார்த்தோம்ல. முதல் காரியம் எதை பார்த்தோம்னா, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், ஒருவேளை நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க. 2வது காரியம் என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு தீமை நடக்கும், அதனால கர்த்தர் டிலே பண்றாருன்னு சொன்னேன். 3வது என்ன சொன்ன? உங்க டைமிங். ஆனா இந்த 4வது காரியம் இருக்கு பாத்தீங்களா, உங்க விசுவாசம் அதிகமாகும் பொழுது இந்த 3 காரியங்களும் இதுக்குள்ளாக அடங்கிவிடும். பாஸ்டர், விசுவாசத்தை அதிகப்படுத்தினீர்கள் என்றால் உனக்கு தீமை வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உன் காலத்தை உனக்கு நேராக திருப்புவார். விசுவாசத்தை அதிகப்படுத்தினீர்கள் என்றால் கர்த்தர் உங்க ஆவிய, உங்க கெப்பாசிட்டியை இன்கிரீஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க, எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அதிகமாகட்டும், எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அதிகமாகட்டும், எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் பெருகுவதாக, எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் பெருகுவதாக. அதனால தாங்க 34 வருஷம் படுக்கையா இருக்கிறவங்க கிட்ட போய் நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேக்குறாரு. கண்ணே தெரியாத குருடங்கிட்ட போய் நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேக்குறாரு. செத்து போனவரோட அப்பா கிட்ட போய் கேக்குறாரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஏன்னா விசுவாசம் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த காலை வேளையில என்ன அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துறாரு தெரியுமாங்க? விசுவாசம் எனும் அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. God is going to increase your faith. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படுவதாக, விசுவாசம் அதிகரிக்கப்படுவதாக, விசுவாசம் அதிகரிக்கப்படுவதாக, விசுவாசம் அதிகரிக்கப்படுவதாக. ஆமாங்க, செங்கடல பிளக்கிறதுக்கு ஒரு குச்சி தேவையாக்கப்பட்டது. ஆனா யோர்தான பிளக்கிறதுக்கு, யோர்தான தடுத்து நிறுத்துவதற்கு குச்சி அவசியம் இல்ல பாஸ்டர், கால் இருந்தா போதும். இன்னைக்கு அதுதாங்க உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், மகனே, அநேகருக்கு குச்சிய வச்சு நான் அற்புதம் செஞ்சேன், ஆனா உனக்கு உன்னை வைத்துதான் நான் அற்புதம் செய்ய போறேன். என்ன தெரியுமா நான் எதிர்பார்க்கிறேன்? உனக்குள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்து. இந்த ஃபெய்த் கிளினிக்கை கேட்டுக்கிட்டே இருங்க. இது முடிச்ச உடனே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்த ஃபெய்த் கிளினிக்கை கேளுங்க, கர்த்தர் என்ன பேசுறாரு. அடுத்த மார்னிங் பிரேயரை கேளுங்க, ஃபாஸ்டிங் பிரேயரை கேளுங்க, சண்டே சர்வீஸ கேளுங்க. இன்னைக்கு முழுசு வார்த்தையில நிரம்புங்க. உங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. உங்களோட சார்ஜ் போன பேட்டரிய திரும்ப ரீசார்ஜ் பண்ணுங்க. நான் சொல்றேங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் கண்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காணும்படியாக கர்த்தர் உனக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தாவே, நாங்க முழு இதயத்தோட விசுவாசத்தோட உங்க வசனத்தை பிடித்து கொடுக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே, உண்மையாக என் கண்ணை வைத்து உன்னை பழுகவும் பெருகவும் செய்து என் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்க முழு இதயத்தோட விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க எங்க மேல கண்களை வைத்திருக்கிறீங்கப்பா. இத்தனை நாள் நாங்க உங்களை பார்த்து என்னைக்கோ ஒரு நாள் அற்புதம் செய்வீங்களா, எங்களை நீங்க பாப்பீங்களா, எங்களுக்கு உதவி செய்வீங்களான்னு ஏக்கத்தோட இருந்த எங்களுடைய கண்களுக்கு ஆண்டவரே திருப்திப்படுத்த முடியாத நீங்களே உங்களுடைய கண்களை எங்க மேலாக வைத்து, ஆமாப்பா, உங்களுடைய பார்வை என் மேலதான் இருக்குப்பா, உங்களுடைய நோக்கம் என் மேலாக தான் இருக்குப்பா, உங்களுடைய நினைவுகள் எங்க மேலதான் இருக்குப்பா. ஆமாப்பா, உங்களுடைய கண்கள் எங்க மேலாக இருக்கிறபடியால் நாங்க பழுகி பெருக போகிறோம்ப்பா. எங்கெங்கெல்லாம் நாங்க பழுகாம இருக்கிறோமா, எங்கெங்கெல்லாம் நாங்க வளராம இருக்கிறோமா, அதெல்லாம் இந்த நாட்களில் நாங்க பழுக போகிறோம், நாங்க வளர போகிறோம்ப்பா. எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற உடன்படிக்கை நீங்க நிறைவேற்றுறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆமாப்பா, எங்களுக்கு நீங்க என்னென்ன உடன்படிக்கை பண்ணிருக்கிறீரோ, என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீர்களோ, அந்த ஒவ்வொரு காரியமும் எங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுகிறதுக்காக உண்மை கோடி நன்றி செலுத்துகிறோம். அபியானவரே, நீ ஜீவன் உள்ளவரப்பா, நீ உண்மை உள்ளவரப்பா, நீ உத்தமம் உள்ளவரப்பா. ஆண்டவரே, நீ உண்மை நிறைவேற்றுகிறவரப்பா. ஆண்டவரே, உண்மை நம்புகிற வெக்கப்பட்டு போவதே இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கு நிச்சயம் நீங்க ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கே நீங்க செய்து இவங்க இருதயத்தை நீங்க பலப்படுத்தி இவங்க சந்தோஷத்தினால நிரப்புகிறதுக்காக துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களை பயிற்சி வைக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க சோர்ந்திராதபடிக்கு திடமானதோட நாங்க நிற்க எங்க ஜனங்களுக்கு பலனை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு
நமக்கு சிட்டி சர்ச்சில் பைபிள் ஸ்டடி இருக்கு. உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நினைத்தது தடைப்படாது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் நினைத்தது தடைப்படாது. உங்களை அவர் பயிற்சி வைக்கிறார். உங்களுக்கு காலங்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் அழகா செய்து கொடுப்பார். உங்களை தேவன் தேர்ந்தெடுத்து விட்டார். உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உங்க விசுவாசத்தை வளர்த்திக் கொள்ளுங்க. மிகப்பெரிய நன்மைகளை நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். Hallelujah. You are blessed. You are blessed. Bye bye. Bye bye.